இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவி பெற முடியும் எனும் கருத்தை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கோர்மிங் மறுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் இந்து கோயில்கள் பராமரிப்பிற்கும் மேம்பாட்டிற்கும் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் நிதி வழங்கப்படும் என்றும் கோர்மிங் தெரிவித்தார். மடானி அரசின் சமய கொள்கையின் வாயிலாக மலேசியாவின் அனைத்து சமயங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுவதை தாம் உறுதி செய்வதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரையில் 422 இஸ்லாம் அல்லாத சமய வழிபாட்டு தலங்களுக்கு 46.23 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 147 இந்து கோயில்களும் 21 சீக்கிய கோயில்களுக்கும் 21.35 மில்லியன் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2025 பட்ஜெட்டில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு 50 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நினைவுறுத்தினார். தவறான செய்திகளை தலைப்புச் செய்தியாக்கி மக்களை குழப்ப வேண்டாம் என்றும் அரசியல் தலைவர்கள் இது மாதிரியான தவறான கருத்துக்களை பரப்புவதற்கு பதிலாக நேரடியாக அமைச்சரிடம் கேட்கலாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்று பெய்து வரும் மழை நாளை வரையில் 8 மாநிலங்களில் நீடிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளம்தான், திரங்கானு, பேராக், பகாங், பெர்லிஸ், கெடா, புலாவ் பினாங், ஜொகூர் ஆகிய மாநிலங்களின் முக்கிய பகுதிகளில் கனமழை தொடரும் என்றும் இதனால் ஆறுகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் அணைகளை சோதனையிட வேண்டும் என்றும் மெட் மலேசியா வலியுறுத்தியுள்ளது. பேராக்கில் உலு பேரா, கிளம்தானின் குவாமுசாங், பகாங்கில் ஜெராண்டுட், மாரான், குவந்தான், பெக்கான், ரொம்பின் ஆகிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை மெட் மலேசியா விடுத்துள்ளது. முக்கியமாக கடலோர பகுதிகள் கடல் சீற்றத்தால் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் நிவாரண மையங்களுக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பினாங்கு மாநிலம் கெடாவுக்கு சொந்தமானது என்றும் கெடாவுடன் பினாங்கு இணைக்கப்பட வேண்டும் என்றும் கெடா முதலமைச்சர் டத்தஸ்ரீ முகமது சனூசி முகமட் நோர் இன்று வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றின் அடிப்படையில் கெடாவின் ஒரு பகுதியாக பினாங்கு செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் பினாங்கை கூட்டரசு பிரதேசமாகவோ மாநிலமாகவோ கெடா மாநில அரசு அங்கீகரிக்கவில்லை என்றும் முகமது சனூசி முகமட் நோர் தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய காலனி ஆட்சியில் பூர்வக்குடி மலாயாவின் மாநிலங்களை பிரித்து பினாங்கு உருவாக்கப்பட்டதாகவும் அது சுதந்திரத்திற்கு பின் மீண்டும் கெடாவுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சனூசி தெரிவித்துள்ளார். சாலையில் அபாயகரமாக வாகனத்தை செலுத்திய ஆடவர் மற்றொரு வாகனத்தை மறித்து மிரட்டும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். காலை 8:43 மணியளவில் USJ சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் சம்பந்தப்பட்ட மைவி வாகனம் ஓட்டியான 46 வயது உள்ளூர் நபர் சுபாங்ஜயா மாவட்ட காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். வாகனத்தை முந்தும் போது தமது வாகனத்தை உரசும்படி நெருக்கமாக வந்ததால் பெண் ஓட்டுநர் ஹார்ன் அடித்ததால் தான் கோபமுற்று அவரை மறித்ததாகவும் தன் மீதான குற்றத்தை அவ்வாடவர் ஒப்புக்கொண்டதாகவும் வான் அஸ்லான் தெரிவித்தார். ஆட்சியை நடத்தும் ஒற்றுமை கூட்டணி கண்ணாடி போன்றது என்றும் ஒரு கல்லறிந்தால் போதும் சுக்கு நூறாகிவிடும் என்றும் எதிர்க்கட்சி தலைவரும் பெர்சாத்து கட்சியின் துணை தலைவருமான டத்தஸ்ரீ ரம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். முன்னதாக பெரிக்காத்தான் ஒற்றுமை கூட்டணியின் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் செயல்படுவதை கைவிட்டுவிட்டு மக்கள் பணியில் செயல்படுங்கள் என்று வரிசன் தலைவரும் துணை பிரதமருமான ஜாகித் ஹமேடி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் மடானி அரசை கவிழ்க்கும் செயலை பெரிக்காத்தான் இன்னும் தொடங்கவில்லை என்று ரம்சா ஜைனுddin பதிலளித்தார். ஆட்சியை கவிழ்க்க பெரிக்காத்தான் நினைத்தால் அது எப்பவோ நிகழ்ந்திருக்கும் என்றும் அதற்கு பல வாய்ப்புகள் பெரிக்காத்தானுக்கு கிடைத்தும் பெரிக்காத்தான் குறுக்கு வழியை பயன்படுத்த விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். DAP-யும் அம்னோவும் இணைந்து ஆட்சி அமைப்பதே இரு கட்சிகளுக்கும் மக்கள் ஆதரவை இழக்க வைத்துள்ள நிலையில் பொது தேர்தலில் பெரிக்காத்தான் தனி பெரும்பான்மையில் ஆட்சியை அமைத்து பதில் கொடுக்கும் என்று ரம்சா ஜைனுddin தெரிவித்தார்.
மலேசியாவில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெள்ள நிவாரணப் பணிகளை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமைச்சரவை விடுப்பு நாள் என்பதால் அனைத்து அமைச்சர்களும் தங்கள் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் தங்களை ஈடுபடுத்தும்படி அன்வார் வலியுறுத்தினார். விடுமுறை என்றாலும் அருகில் உள்ள வெள்ள நிவாரண மையங்களுக்கு உதவிகளை மேற்கொள்ளும்படியும் மீட்பு பணியாளர்களுடன் களத்தில் இருக்கும்படியும் ஒற்றுமை அரசின் ஆதரவு எம்பிக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி நிலவரப்படி கிளந்தானில் 221 நிவாரண மையங்களில் 59,232 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தஞ்சமடைந்துள்ளதாகவும், திரங்கானுவில் 5,916 குடும்பங்களைச் சேர்ந்த 20,911 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வெளிகளில் ஓராண்டுக்கு 14.5 மில்லியன் மெட்ரிக் டன் குப்பைகள் குவிவதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தன்னார்வலர்களும் அரசு துறைகளும் பொது வெளிகளில் வீசப்படும் குப்பைகளை அப்புறப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் அதிகம் குவியும் பொது வெளிகளிலும் குப்பைகள் குவிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14.5 மில்லியன் மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்படும் நிலையில் ஒருவர் சராசரியாக ஒரு நாளைக்கு 1.17 கிலோகிராம் குப்பையை பொது வெளிகளில் வீசுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோராயமாக ஒரு நாளைக்கு 39,780 மெட்ரிக் டன் குப்பைகள் குவிவதாகவும், இது வீடுகளில் வீசப்படும் குப்பைகளின் அளவை விடவும் அதிகமானது என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.